ராமநாதபுரம் சமஸ்தான மகாராணி கொடியசைக்க உலகத்தின் முதல் சிவன் கோயில் 3000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான உத்தரகோசமங்கை சிவன் கோயிலின் கும்பாபிஷேகம். உலகத்தில் வேறெங்கும் காண முடியாத உலக அதிசயம் 5½ அடிக்கு மேல் ஒரே கல்லாலான மரகதக்கல் நடராஜர் சந்தன காப்பின்றி கும்பாபிஷேகத்திற்கு முன்னிட்டு 4 நாட்கள் மரகதமேனியாக காட்சியளிக்கிறார். காலையில் 3 மணிக்கு எவ்வளவு பக்தர்கள் கூட்டம்! உத்தரகோசமங்கை கும்பாபிஷேகம். தலவிருட்சம் எனப்படும் இலந்தை மரம் 3000 ஆண்டுகள் பழமையானது. இன்றும் மிகவும் அருமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோயில் மிகவும் பழமையானது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. 3000 ஆண்டுகள் பழமையான மரம். ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கங்களை உள்ளடக்கிய அழகிய அதிசயமான லிங்கம். கோயில் முழுக்க பக்தர்கள் கூட்டம், கைலாய வாத்தியம், உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பக்தர்கள் அலைமோதும் உத்தரகோசமங்கை. மிகவும் பழமையான கோயிலாக இருந்தாலும் இன்றும் சவால் விடும் சிற்பக்கலை, கற்களாலான சங்கிலி, அதை சுற்றி நட்சத்திரங்களின் அமைப்பு, ராசி எனப்படும் நட்சத்திரங்களின் கூட்டமைப்பு, யாழி போன்ற அமைப்பு, அதன் வாயில் சுழலும் பந்து, பிரம்மாண்டமான தூண்கள் என இன்றும் சிற்பக்கலைஞர்களுக்கு சவால் விடும் ஒரு கோயில்தான் உத்தரகோசமங்கை. சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணமான இடமாக கருதப்படுவது இந்த உத்தரகோசமங்கை. தொல்காப்பியம், முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம் என்பதற்கான கருத்துக்கள் இருக்கையில் இந்த கோயிலும் பல 1000 ஆண்டுகள் பழமையான தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் அமைந்திருக்கும் ஒரு கோயில் என்பதற்கு வேறு எந்த ஒரு சான்றும் தேவைப்படாது. உலகத்தின் முதல் சிவன் கோயில், மாணிக்கவாசகர் இங்கு பாடிய பாடல்தான் இன்றும் பள்ளியறை துயிலின் போது அனைத்து சிவன் கோயில்களிலும் பாடப்படுகிறது. இவ்வளவு அழகான சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு செல்வதே ஒரு சிறப்பு. அதுவும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது செல்வது என்றால் மிகவும் சிறப்பு. இந்த காணொளியில் உத்தரகோசமங்கை கோயிலின் அழகையும் அங்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவினை பல அரிய காட்சிகளையும் இந்த காணொளியில் காணலாம். அது மட்டுமில்லாமல் இந்த கோயிலை எப்படி அடைவது, எங்கு தங்குவது போன்ற விவரங்களையும் தெளிவாக கூறியுள்ளேன். கண்டிப்பாக பாருங்கள். உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப அருமையான எளிமையான வழி. நான் எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் சென்னையில், அதாவது செங்கல்பட்டில் இருந்து ராமநாதபுரத்துக்கு 2 ட்ரெயின் போகுதுங்க. ஈவினிங் 6:20க்கு ஒரு ட்ரெயின். அது பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை காலையில் 3 மணிக்கெல்லாம் அடைஞ்சிடுது. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால நிறைய சிறப்பு பேருந்துகள் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்துகள் உத்தரகோசமங்கைக்கு நிறைய இயக்கிட்டே இருந்தாங்க. உத்தரகோசமங்கை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகிய கிராமம். இங்கே தங்குவதற்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று கோயில் சிறப்பாக இருக்கிறதால இதுக்கு மேலே ஏதாவது டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ராமநாதபுரத்திலேயே
குளிச்சிட்டோ இல்லை சின்ன அறை எடுத்து அங்கே உங்களோட லக்கேஜ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா பஸ் கட்டணம், 20 நிமிஷம் பஸ் பயணம் தாங்க. ராமநாதபுரத்துலேருந்து மிக அருகில் அமைந்துள்ள ஒரு அழகான சின்ன ஒரு அதே சமயத்தில் பழைய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கொண்டுள்ளது தான் இந்த உத்தரகோச மங்கை. கோயிலுக்கு வந்த உடனே நான் முயற்சி செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரகத நடராஜர் வந்து சந்தன காப்பின்றி கும்பாபிஷேகத்தப்போ காட்சி அளிப்பார்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்தங்க. ஆனால் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சந்தன காப்பு இல்லாமல் நடராஜரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு கூட்டமே இல்லாமல் இருக்கிற இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் தரிசனத்துக்கு மக்கள் கூட்டம் வந்தது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. இவ்வளவு அமைதியாக அழகாக இருக்க இந்த சிவாலயம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது தெரியுங்களா? அடுத்து இந்த 1000 லிங்கங்களை உள்ளடக்கிய சகஸ்கர லிங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நாம் பார்க்க விரும்பினது இந்த 3000 வருஷம் பழமையான இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமை அப்படிங்கிறதுக்கு சான்றுகளும் நிறைய இருக்கிறதா கோயில் நிர்வாகம் சொல்கிறாங்க. ஸோ மரகத நடராஜர், சகஸ்கர லிங்கம், 3000 வருட பழமையான இலந்தை மரம். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால சிவனடியார்கள் காலையிலிருந்தே வந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா 2 நாட்களாக அங்கேயே தங்கி இருந்து கோயிலே இருக்கிறவங்களையும் கேள்விப்பட்டங்க. ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கோயில் தான் உத்தரகோச மங்கை. அனைத்து கோபுரங்களுக்கு பக்கத்துலேயுமே சாளரங்களை அமைச்சிருந்தாங்க. 7 மணிக்கு மேலே தான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலே போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் யாகசாலைங்க. இங்கே இருக்க எல்லா கோபுரங்களுக்கும் ஒரே சமயத்தில் அபிஷேகம், கும்ப அபிஷேகம் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான கலசங்களை நீரை நிரப்பி மந்திரங்கள் ஓதி இங்கே பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே 8 மணிக்கு மேலே இங்கே இருக்க கலசங்களை கொண்டு 9 மணி போல் எல்லா கோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் ஒரே முறை அபிஷேகம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த யாகசாலை ரொம்ப அழகாக அலங்காரம் செஞ்சு உருவாக்கி இருக்காங்க. மலர் மாலைகள், அழகிய தோரணங்கள் அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சூரிய உதயம், இந்த அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இந்த கோபுரங்கள், ராஜகோபுரங்கள், 7 நிலை ராஜகோபுரங்கள், அம்மனும் சரி சிவபெருமானும் சரி கிழக்க பார்த்த மாதிரியே இருக்காங்க. 2 பேருக்குமே 2 அழகான பிரம்மாண்டமான ராஜகோபுரம், கொடிமரம் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ இந்த சூரிய உதயம் இந்த கோபுரங்களுக்கு முன்னாடி அப்படியே கிழக்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 6 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிழக்கு வெளுக்குது அப்படின்வாங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது இந்த காலை நேரம். அதுவும் இந்த உத்தரகோச மங்கையில் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு அப்போ இந்த காலை நேரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நண்பர் ஒருத்தரோட உதவியால் மேலே இந்த கோபுரங்கள் இருக்கிற பகுதியில் மேலே வர்றதுக்கு ஒரு அனுமதி சீட்டு கிடச்சிதுங்க. ஒரு அழகான காலை நேரம், மணி 7 ஆயிருக்கு. இந்த அழகான காலை நேரத்தில் அதுவும் இந்த கோபுரங்கள், விமானங்கள் இதனோட கலசத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்துக்கு டைமில் மட்டுமே தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு அருமையான வாய்ப்பில் அதுவும் இந்த உத்தரகோச மங்கை கோயிலோட மேலே இருந்து இந்த காலை பொழுதையும் சுற்றியுள்ள கோபுரங்களையும் பார்க்குறதுக்கே ஒரு அருமையான ஒரு காட்சி. இன்னுமே பார்த்திங்கன்னா யாகசாலையில் பூஜைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. மேலேருந்து எவ்வளவு மக்கள் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மக்கள் வெள்ளத்தால் உத்தரகோச மங்கையே மூழ்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்லலாம். அவ்வளவு கூட்டம். இதோ மூலவருக்கு அருகில் இருக்க விமானம் தாங்க. இந்த மூலவர் அதாவது மங்களநாதர் அப்படிங்கிற சொல்கிற சிவபெருமானுக்கு மேலே இருக்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுழைவு வாயில் இருக்கிறத கோபுரம்னு சொல்லுவாங்க. கருவறைக்கு மேலே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா விமானம்னு சொல்லுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான அதாவது ஒரு முக்கியமான இடம், அதாவது மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதே நேரத்தில் தான் இந்த ராஜகோபுரம், மற்ற அம்மன் கோபுரம், அம்மனுக்கான விமானம் எல்லா இடத்துலையுமே ஒரே டைமில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூலவர் மங்களநாத சுவாமி மூலவர் இருக்கிற இடத்துல இருக்க கலசத்தை பார்க்க போகிறோம்.
இதுதான் மங்களநாத சுவாமிக்கு முன்னாடி இருக்க கலசம். இந்த கலசத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே ராமநாதபுர சமஸ்தானம் சேதுபதி மகாராஜா அவங்க வம்சாவழியினரால் பொறுப்பேற்றுக்கிட்டு இன்னமும் அவங்க தான் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் ட்ரோனு. இந்த ட்ரோனில் வந்து மலர்கள்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு ட்ரோனை பறக்க விட்டு இந்த கலசத்துக்கு மேலே கும்பாபிஷேகம் நடக்கும்போது அப்படியே கொட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மங்களநாத சுவாமிகளோட கலசம். ஸோ இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இந்த கோயில் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு விருந்தினர் இல்லை சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாராணியை சொல்லுவாங்க. இன்னுமுமே அந்த சேதுபதி ராஜா வம்சாவழியினர் மகாராணி அவங்க வருவாங்க. அவங்க தலைமையில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா அவங்களோட முயற்சியால் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வருஷம், அதாவது கொரோனா காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த கோயிலை சீரமைக்கும் பணி மிக சிறப்பாக நடந்திருக்கு. அவங்களோட முயற்சி, மற்ற மக்களோட முயற்சி, தமிழ்நாடு அறநிலையத்துறையோட சப்போர்ட் எல்லாமே சேர்த்து தான் இந்த கோயில் இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதோ மகாராணி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் மகாராணி. சரி, எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. ஸோ இவங்களோட தலைமையில் தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதோ மகாராணி, இதோ இவங்க தான் மகாராணி. இவங்க தலைமையில் தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. சிவவாத்தியங்கள் ஒரு குழு பார்த்திங்கன்னா இந்த விமானத்தை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக உற்சாகமாக சிவவாத்தியங்களை முழங்கிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் அதிகமாகுது. எல்லா கோபுரத்துலேயுமே சிவாச்சாரியர்கள் தயாராக இருக்காங்க. கீழே இருந்து கலசத்தை கொண்டு வந்தாங்கன்னா அபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கோபுரத்துலேயும் கலசத்துக்கிட்ட ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு பெரியவர் பாருங்கள், அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 92 அப்படிங்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சிவாலயங்களில் பார்த்துருக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் சித்திரை திருவிழா அப்போது அந்த அழகருக்கு பின்னாடியே ஓடி வருவாருங்க. அந்த மயில் விசிறியை வீசிக்கிட்டு அவரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர பக்தர்களுக்கு விசிறி விடுவாருங்க. எவ்வளோ ஒரு சிறப்பான பணி பாருங்கள். அடியார்களுக்கு பணி செய்வது கிடப்பது அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவரை நிறைய கோயில் விசேஷங்களில் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ராணியோட வம்சாவழியினரும் வராங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிக்குது. இந்த சூழ்நிலையிலேயே அப்படியே ஒரு மாறுதல் ஏற்படுது. பக்தி பரவசம் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ ஒரு பக்கம் வந்து கைலாச வாத்தியங்கள், இன்னொரு பக்கம் சிவாச்சியார்கள் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடமே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வைபோட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது. எல்லா கோபுரத்துலேயுமே ஆட்கள் தயாராக இருக்காங்க. எல்லாருமே தயாராக இருக்காங்க. கும்பாபிஷேகம் எல்லா கோபுரத்துக்கும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. எல்லாருமே தயாராக இருக்காங்க. இதோ சிவாச்சாரியர்கள் கீழே யாகசாலையிலிருந்து கலசங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கலசமெல்லாம் மாலை அணிவிச்சு ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. மங்களநாத சுவாமிகளோட விமானத்தில் இருக்க கலசம் உத்தரகோசம் அங்கை கும்பாபிஷேகம். இதுதாங்க நான் வெயிலால் கொஞ்சம் சரியாக தெரியல. ராணி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது தெரியுதுங்களா. ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப அழகாக காணொளி எடுக்க முடிஞ்சது.
இதோ சிவவாத்தியங்கள் முழங்கிக்கிட்டே இருக்குது. ட்ரோன் மூலமாக அழகாக மங்களநாத சுவாமிக்கு மலர் தூவுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான காட்சி. ராணி கையில் ரிஷப கொடி கொடுத்துருக்காங்க. இந்த கொடி அசைந்த உடனே எல்லா கலசங்களுக்கும் ஒரே சமயத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு காத்திருந்த ஒரு அழகான காட்சி இதோ. ஒரே நேரத்தில் அனைத்து கோபுர கலசங்களுக்கும் விமான கலசங்களுக்கும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப அழகாக நடந்த இந்த கும்பாபிஷேகம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், காணொலி மூலமாக பார்த்தது. ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கீழே இருக்க மற்ற கோயில்களை எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். எந்த ஒரு கோயிலோட மேல் தளத்திற்கும் போகுவதற்கு அதிக வாய்ப்பு கிடைக்காது, கும்பாபிஷேக நேரம் மட்டுமே கிடைக்கும். அதனால் இங்கே இருந்துக்கிட்டே இந்த கோயில் கோபுரங்களையும் இந்த நீல நிற வானத்திலையும் அந்த மேக கூட்டங்களோட பேக்ரவுண்டில் இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் உத்தரகோசமங்கை ஒரு அழகிய சின்ன கட்டமைப்புகள் பெரிதும் அதிகம் இல்லாத ஒரு அழகிய கிராமம். இந்த லட்சக்கணக்கான பக்தர்களை அழகாக கையாண்ட கோயில் நிர்வாகம், அரசாங்க நிர்வாகம், காவல்துறை எல்லாருமே அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சாங்க. எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காமல் அழகாக நடந்த இந்த ஒரு கும்பாபிஷேகம் உலகின் முதல் சிவன் கோயில், பழைய கோயில், 3000 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு கோயில், மரகத நடராஜரை கொண்டுள்ள ஒரு கோயில், மாணிக்க வாசகர் பாடிய பாடலை உலகில் உள்ள மற்ற சிவாலயங்களிலெல்லாம் பாடும் ஒரு கோயில். இவ்வளவு ஒரு சிறப்பான கோயிலில் இன்னொரு காணொளி மூலமாக இங்கே நான் பார்த்த மரகத நடராஜர், மூலவர், அம்பாள் மற்ற சன்னதிகளை பின்வரும் இன்னொரு பகுதியாக போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.